ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். என்னோட குக்கி இட் எக்ஸ்ப்ளோர் vlogக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இந்த வீடியோவில் நாங்கள் போன 3 நாள் ட்ரிப்பான மலேசியா ட்ரிப்பை தான் இந்த வீடியோவை உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். சிங்கப்பூரில் என் பொண்ணு விளையாட ப்ளே கிரவுண்டில் உள்ள ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து ஒரு 18 பேர் மாதிரி தான் இந்த ட்ரிப்புக்கு போனோம். இதில் ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட் வந்து ட்ராவல்ஸ் வச்சுருக்காங்க. அவங்க தான் எல்லாமே அரேஞ்ச் பண்ணது. 2 வேனாக பிடிச்சி தான் போனோம். ஒரு வேனு நாங்கள் இருக்கிற ஏரியாலேருந்து கிளம்பினோம், இன்னொரு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஏரியாலேருந்து கிளம்பி வந்தாங்க. இந்த இடம் மலேசியா இமிக்ரேஷன். இங்கே ஃபோட்டோ எடுக்க அலோவ் பண்ணலை, அதனால் பாதியிலே கட் பண்ணிட்டேன். சிங்கப்பூர் இமிக்ரேஷன்லையுமே ஃபோட்டோ எடுக்கக்கூடாதுன்ட்டாங்க, அதனால் எடுக்கலை. இமிக்ரேஷன்லாம் முடிச்சுட்டு டிரைவர் காஃபி குடிக்கலாம் அப்படின்னு மலேசியா உள்ள என்ட்ரன்ஸில் ஒரு இடத்துல நிப்பாட்டினார். இந்த இடத்துக்கு இறங்கவுமே நம்ம ஊர் ஞாபகம் தான் வந்துச்சு. ஏன்னா நம்ம ஊர் பஸ் ஸ்டாப் சைட்லலாம் இருக்கும்ல, சின்ன பொட்டி கடைங்க மாதிரி, டீ கடைங்கெல்லாம் அது மாதிரி தான் இருந்துச்சு இங்கே உள்ள கடைங்க. பக்கத்தில் இந்த மரத்து ஃபுல்லாக குருவிங்க, ஒரே கிச் கிச்னு அவ்வளோ சத்தம், கேட்குறதுக்கு நல்லா இனிமையாக இருந்துச்சு சவுண்டு. காஃபியை குடிச்சிட்டு நம்ம முதல்ல போகிறது கேஎல்ல பத்துகேஸ் முருகர் கோவிலுக்கு தான். அதுக்காக வண்டியை ஓட்ட ஆரம்பிச்சிட்டாரு. இது போகிற வழி அழகாக காலையிலே கிளம்புனதுனால சூரிய உதயத்தை பார்த்துக்கிட்டே நல்ல இனிமையான காலை பொழுதுல போய் முருகரை தரிசிக்க போய்கிட்டு இருக்கோம். நம்ம ஊர் மாதிரியே இங்கேயும் செக் பாயிண்ட்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் கிராஸ் பண்ணி தான் வந்தோம். காலையிலே வந்ததுனால டிராஃபிக் எதுவும் இல்லை, ஹைவேலாம் ஃப்ரீயாக வந்தோம். காலையில் முதல்ல வந்து இறங்கின இடம் பத்துகேஸ் முருகர் கோவில். எப்போதும் இந்த முருகரை ஃபோட்டோ வீடியோலலாம் பார்ப்பேன். இன்றைக்கி நேரடியாக பார்க்குற பாக்கியம் கிடச்சிச்சு. நானும் சிங்கப்பூரில் 12 வருஷமாக இருக்கேன். ஒவ்வொரு வருஷமும் லீவில் வரணும் அப்படின்னு பார்ப்போம், ஏதோ ஒரு விஷயத்தில் தடங்கல் ஆகிடும். இந்த வருஷத்துலேருந்து மலேசியா வரத்துக்கு விசா கிடையாது இந்தியன்ஸுக்கு அப்படின்ற ரூல்ஸ் வந்துச்சு. இதுக்கு முன்னாடிலாம் விசா உண்டு. நான் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி விசா இருந்தப்பே மலேசியா வரத்துக்கு விசா எடுத்தேன். ஆனால் நான் விசா எடுத்து ஒரு 10 நாளில் என் பொண்ணு கன்ஃபார்ம் ஆகிட்டா. அந்த டைமை ட்ராவல் வேணாம் அப்படின்னு நாங்கள் ஸ்டாப் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் விசாவும் முடிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் வருஷத்தில் ஒரு நாள் எப்படியாவது வரணும்னு பார்ப்பேன், வரவே முடியல. இப்போ என் பொண்ணுக்கு 11 வயசு. இப்போ தான் பத்துகேஸ் முருகர் எங்களை அழைச்சிருக்காரு. அதான் கோயிலுக்குள்ளே போக போகிறோம். முருகரை பார்க்குறதுக்கு முன்னாடி அவரோட அண்ணன் விநாயகரை பார்க்கலாம் அப்படின்ட்டு என்ட்ரன்ஸில் முதல்ல விநாயகர் கோவில் தான். விநாயகரை போயிட்டு ஒரு அர்ச்சனை பண்ணி தரிசனம் பண்ணிவிட்டு விநாயகரை கும்பிட்டுட்டு லெஃப்டில் பார்த்திங்கன்னா படிக்கட்டு இருந்துச்சு. அது மேலே ஏறினா சிவன் பார்க்கலாம். சிவனுக்கு நேராக ஒரு பெரிய நந்தி இருந்துச்சு, ஆனால் அதை கிளாஸ் வச்சு மறைச்சிருந்தாங்க, அதுக்கு போக முடியாது அப்படின்ட்டாங்க. ஜஸ்ட் வெளியிலேருந்து ஒரு வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு சிவனை கும்பிட்டுட்டு என் பொண்ணு நடராஜரை பார்க்கவும் நடராஜருக்கு நமஸ்காரம் பண்ணான். சரி, அவன் நமஸ்காரம் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணேன். கோவிலை ஃபுல்லாக ஒரு சுற்று வந்துட்டு அதில் கீழே இறங்கி வந்தோம். எங்கள் கூட வந்தவங்களாம் 1 by 1 மலை ஏற ஆரம்பிச்சிட்டாங்க. சரின்னு நாங்களும் மலை ஏற ஆரம்பிச்சிட்டோம். படி ஏற ஆரம்பித்தாச்சு. ஆனால் ஏறும் போது ரொம்ப சந்தோஷமாக ஏறினோம். ஆனால் ஏற ஏற பார்த்திங்கன்னா கால் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. என் பொண்ணு கால் வலிக்கவும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டா. இடையில ஆஞ்சநேயரையும் பார்த்து அவருக்கு ஒரு விசிட் போட்டுட்டு தான் ஏறினோம். கையில் எது வச்சுருந்தாலும் அப்படியே கப்புன்னு பிடுங்கிடுறாரு. என் பொண்ணு ஒரு கேள்வி கேட்டா, ஏம்மா முருகர் கீழே இருக்கக்கூடாதா, ஏன் இவ்வளோ மலை மேலே ஏறி உக்காந்துருக்காரு, எல்லாருக்கும் காலெல்லாம் வலிக்குதில்ல, ஏன் இப்படி பண்ணுறாருன்னா. அப்புறம் ஏறி வந்துட்டு பார்த்தா மறுபடியும் கீழே உள்ளபடி இறங்குற மாதிரி இருந்துச்சு. அதை பார்க்கும், இதுக்கு முருகர் கீழே தானே இருக்கார், கீழேயே இருந்திருக்கலாம்லே, ஏன் இப்படி மேலே ஏறி கீழே இறங்க வைக்கிறாரு அப்படின்னா. அவள் கேள்விக்கெலாம் பதில் சொல்லிவிட்டு உள்ளே வந்து அவ்வளோ அழகாக இருந்துச்சு. என் பொண்ணு பார்க்கவும் அவ்வளோ சந்தோஷமாயிட்டா. வந்த கால் வலி கூட தெரியல. நான் முன்னாடி போகிறேன்னு முன்னாடி ஓட ஆரம்பிச்சிட்டா. உள்ளே வரவும் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இந்த மாதிரி மலை ஏறி வந்து குகைக்குள்ளே ஒரு முருகர் கோயிலை பார்க்குறது எனக்கே இப்போ தான் முதல் அனுபவம். ஏன்னா நான் பழனிலாம் போனதில்லை. இவ்வளோ படி ஏறி வந்து ஒரு மலை உள்ள ஒரு குகை மாதிரி இருக்குது, அதுக்குள்ளே ஒரு முருகர் கோயிலை பார்க்கும் போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. படி ஏறி மேலே வந்தோடனே பார்த்திங்கன்னா தரையெல்லாம் ஈரமாக இருந்துச்சு. மேலேருந்து ஒரு மாதிரி தண்ணி சொட்டிக்கிட்டே இருந்துச்சு. இடமும் நல்ல கூலிங்காக இருந்துச்சு கோவில் ஃபுல்லாக. கோவிலுக்குள்ளே வந்த உடனே விநாயகருக்கு ஒரு விளக்கு வாங்கி ஏற்றணும். இங்கே விளக்கு வந்து 3 ரிங்கேட்டு. முருகருக்கு ஒரு விளக்கு வாங்கி ஏற்றிட்டு ஒரு அர்ச்சனையும் பண்ணோம். அர்ச்சனை சீட்டு வந்து 5 ரிங்கேட்டு, விளக்கு வந்து 3 ரிங்கேட்டு. அர்ச்சனை ஜாமான்லாம் கீழேருந்தே வாங்கிட்டு வந்துட்டோம். இதுதான் மூலவர் முருகர். அர்ச்சனை பண்ணுறவங்களுக்கு எல்லாருக்குமே முருகர்கிட்டேருந்து ஒரு வஸ்திரமும் மாலையும் கொடுத்தாங்க. பசங்களுக்கு அதை கழுத்திலே போட்டு விட்டாங்க. அதை அப்படியே போட்டுக்கிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே கோயிலை சுற்றி வந்தோம். சாமி கும்பிட்டுட்டு அப்படியே கொஞ்ச நேரம் கோவிலே உக்காந்துட்டோம். இன்றைக்கி வீக் டேன்றதுனால கோவில் அந்தளவுக்கு கூட்டம் இல்லை. சாமி தரிசனம் நல்லா பார்க்க முடிஞ்சிச்சு. சுற்றி மயிலில் அழகழகாக சிலைகள் பண்ணியிருந்தாங்க.
சாமி கும்பிட்டுட்டு நம்ம இறங்கி வந்ததுக்கும் எதிர்பக்கம் பார்த்திங்கன்னா படி இருந்துச்சு. அங்கே ஏறி போனால் கீழே மூலவர் முருகர் மட்டும்தான் வேலோடு இருந்தார். ஆனால் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வள்ளி தேவயானையோட சுப்பிரமணிய சுவாமியாக தரிசனம் கொடுத்துட்டு இருந்தார். அவருக்கு ஆப்போசிட்டில் சிவன் மடியில் முருகர் உட்காந்து சிவனுக்கு அந்த ஞானம் ஏதோ சொல்லுவாங்க, அது எனக்கு சரியாக தெரியல, அந்த மாதிரி சிலை இருந்துச்சு. அங்கேயும் கொஞ்ச நேரம் அப்படியே சாமி கும்பிட்டுட்டு அப்படியே சுற்றி கொஞ்சம் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துட்டு நம்ம ஏறின படி வழியே இறங்கி வந்து நம்ம முன்னாடி ஏறின படி வழியே தான் கீழே போகணும். அப்படி இறங்கி வரும்போது பார்த்திங்கன்னா மூலவர் கோபுரத்துக்கும் நேராக சூரிய வெளிச்சம் அந்த கலசத்தில் படுற மாதிரி அப்படியே சூரிய வெளிச்சம் அடிச்சிட்டு இருந்துச்சு. பார்க்க அழகாக இருந்துச்சு. அதையும் கொஞ்சம் நின்று பார்த்துட்டு இறங்க ஆரம்பித்தாச்சு. மேலே ஏறவும் முடியல, இறங்கவும் முடியல. ஆஞ்சநேயர் தொல்லை தாங்க முடியல. பசங்கள்லாம் பயந்து தான் இறங்குனாங்க. யாரு கையிலையாவது அர்ச்சனை பை பார்த்துச்சு அப்படின்னா அப்படியே வந்து பிடுங்கிடுது. நான் என்னோடய ஷாலுக்குள்ளே வச்சு மறைச்சிட்டு கீழே வரைக்கும் வந்தேன். ஆனால் கீழே வந்ததுக்கப்புறம் ஒரு வேலை நடந்துச்சுங்க. கூட வந்தவங்க யாருக்கிட்டேயுமே அர்ச்சனை பை இல்லை. எப்படியோ பிடுங்கிடுது, நம்மளை சுற்றி சுற்றி வந்து பிடுங்கிடுது. இது என் பையங்க. கீழே வரைக்கும் வந்தேன், ஆனால் வந்து மாட்டிக்கிட்டேன். திருநீரை அப்படி தான் சாப்பிட்டுச்சு. சரின்னு எல்லாத்தையும் கொடுத்துட்டு மறுபடி ஆப்போசிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அம்பாள் சன்னிதானம் இருந்துச்சு. அப்படியே அங்கேயும் வந்தோம். இங்கே உள்ள சிலைகள்லாம் அவ்வளோ அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. வீடியோஸ்லாம் ஃபுல்லாக கவர் பண்ணலை, ஏன்னா டைம் ஆகிடுச்சு. அடுத்த இடத்துக்கு போகிறதுக்கு வேண்டி 12 o'clockலாம் டிரைவர் வேன் நிறுத்தின இடத்துக்கு வர சொல்லியிருந்தார். ஆல்ரெடி 11:30 ஆகிடுச்சு. பசங்களுக்கெலாம் மலை ஏறி இறங்குனதில் பசி வேறு வந்துடுச்சு. அதனால் கீழே ரெஸ்டாரண்ட்டில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு கிளம்பலாம் அப்படின்ட்டு வந்துட்டோம். இங்கே தான் கோவில் போகிறதுக்கு முன்னாடி அர்ச்சனை மாலை எல்லாம் வாங்கினோம். இந்த கடைங்களுக்கு எதிராக ஒரு மரம் இருக்குது. அந்த மரம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா புறா தான். ஒவ்வொரு கிளையிலையும் அவ்வளோ புறா உட்காந்துருக்கு. சிங்கப்பூரில் பீஜனுக்கெல்லாம் ஃபீட் பண்ணக்கூடாது, ஆனால் மலேசியாவில் எல்லா இடமும் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுவும் இந்த பத்துக்கே மலை பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பீஜனும் குரங்குமா நிறைஞ்சிருந்துச்சு. பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்துச்சு எல்லாமே. அப்படியே பார்த்துட்டு பக்கத்தில் தமிழ் ரெஸ்டாரண்ட் இருந்துச்சு. வந்து இந்தியன் ஃபுட்டு தான், தோசை, இட்லி, இடியாப்பம், இது மாதிரி எல்லா வெரைட்டியும் இருந்துச்சு. சாப்பிட்டுட்டு அடுத்து நாங்கள் வந்த இடம் ஃபன் பார்க், கமுடா லூஜ் கார்டன் இந்த இடத்தோட பேர். இங்கே பசங்களுக்கு விளையாடுறதுக்கு வேண்டி நிறைய ஆக்டிவிட்டி இருக்குன்றதுனால தான் இந்த இடம் சூஸ் பண்ணணும். இதுக்கும் இடையில நாங்கள் 2-3 இடம் சூஸ் பண்ணோம். எல்லாமே டிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால அந்தளவுக்கு எல்லா இடத்தையும் கவர் பண்ண முடியல. சரி, இங்கே பசங்க கொஞ்சம் நல்லா விளையாண்டு என்ஜாய் பண்ணுங்க அப்படின்ட்டு தான் வந்தோம். இந்த இடம் பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஃபுல்லாக வாட்டர் ஃபால் இருந்துச்சு. பசங்களுக்கு இங்கே விளையாட நிறையா ரைடுமே இருந்துச்சு. சில பசங்களுக்கு வெயிட்டு ஹைட்டு பொறுத்து தான் சில இதில் ஏற்ற முடியும் அப்படின்னாங்க. எதில் பசங்க முடியுமோ அதெல்லாம் விளையாண்டாங்க. நாங்கள் இங்கே ஆக்சுவலாக வந்தது வாட்டர் பார்க் வேண்டி தான். ஆனால் வாட்டர் பார்க் வந்து 3 hours ஒன்ஸு தான் ஒரு பேட்ச் அப்படின்ட்டாங்க. ஆல்ரெடி ஒரு பேட்ச் உள்ளே போய் 1 hour ஆகிட்டு இப்போ போணுச்சுங்க அப்படின்னா அடுத்த 2 hours வெளில வர மாதிரி இருக்கும் அப்படின்னாங்க. கேஷ் வேஸ்ட்டாக தான் போகும். அதனால் மற்ற ரைட்லாம் கொஞ்சம் விளையாண்ட பிறகு அதுக்குள்ளே போகலாம் அப்படின்ட்டு ஒரு 1 hour வெயிட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அது வரைக்கும் மற்ற இதிலலாம் என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த ரைடு உட்காந்தோடனே பசங்கள்லாம் ரொம்ப ஸ்லோவாக சுற்றுது, போர் அடிக்குது அப்படின்னுச்சிங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பீடு தூக்குனார். நல்ல ஸ்பீடு, அது மாதிரி கொஞ்சம் ஹைட்டுமே தூக்குனார். ஆனால் இதோட டைமிங் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 3 minutes தான் சுற்றுனுச்சு. அதோடு ஸ்டாப் பண்ணிட்டாங்க. டைமிங் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. சிங்கப்பூர்லலாம் இது மாதிரிலாம் இருக்குது. அட்லீஸ்ட் ஒரு 5 minutes ஆகுது சுற்றும். ஆனால் இங்கே ரொம்ப டைமிங் கம்மி. இந்த ரைடுக்கு எவ்வளோ பே பண்ணன்றதை மறந்துட்டேன். ஐ திங்க் ஒரு 20 ringgit இருக்குன்ற மாதிரி கெஸ் பண்ணுறேன், சரியாக தெரியல. ஒவ்வொரு ரைடுக்குமே நாங்கள் தனியாக தான் பே பண்ணணும். பேக்கேஜும் இருந்துச்சு. பேக்கேஜ் எடுத்தால் எல்லா ரைடும் பண்ணுற மாதிரி இருக்கும். நல்ல வெயில், அதனால் பசங்களும் ரொம்ப டயர்டாக இந்த மாதிரி இருந்துச்சு. அதனால் நாங்கள் போகல. இந்த ரைட் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பராக இருந்துச்சு. ஆனால் இதில் வந்து ஹைட்டு வந்து 140க்கு மேலே இருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. வெயிட்டை மென்ஷன் பண்ணலை. அதனால் அடல்ட் பசங்களாம் போனாங்க, நல்லா என்ஜாய் பண்ணாங்க. இது அடுத்து டைம் ஆகிடுச்சு. வாட்டர் பார்க்குள்ளே எல்லோரும் உள்ளே போக ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த வாட்டர் பார்க் பேர் பிக் பக்கெட் ஃப்ளாஷு. பெரியவங்க நாங்கள் யாரும் போகல, பசங்களை மட்டும்தான் அனுப்பணும். எங்கள் கூட ஒரு அண்ணா வந்திருந்தாங்க. அவங்களுக்கு ட்வின்ஸு பசங்க, 2 years தான் அந்த பசங்க. அதனால் அவங்க போனதுனால அவங்க எல்லாரையும் பார்த்துக்கிறேன் அப்படின்னாங்க. அதனால் அனுப்பி விட்டுட்டோம். பசங்க எல்லாம் 3 hours விட்டால் இன்னும் ஒரு 6 hours கூட பண்ணுவாங்க போல், அந்தளவுக்கு உள்ளே என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இது மாதிரி வாட்டர் பார்க்லலாம் பசங்களுக்கு 3 hours பத்தவே பத்தாது. இருந்தாலும் நாங்கள் அடுத்த இடத்துக்கு போகணுன்றதுனால போகும்போதே சொல்லி தான் அனுப்பணும்.
சரி டைம் ஆகிடுச்சுன்னு கூப்பிட்டோம், யாரும் திரும்பி கூட பார்க்கல. அப்புறம் அந்த அண்ணா எல்லோரையும் அழைச்சிக்கிட்டு வெளியில் வந்தாங்க. அதில் இங்கேருந்து ட்ரெஸ் சேஞ்ச்லாம் பண்ணிவிட்டு அடுத்த இடத்துக்கு இங்கேருந்து கிளம்பிட்டோம். ஃபயர் ஃப்ளைஸ் பார்க்கலாம் அப்படின்ட்டு வந்தோம். இங்கே வந்தால் 7:30க்கு தான் ஆரம்பிக்கும் அப்படின்ட்டாங்க. ஆல்ரெடி நாங்கள் 6:30க்கெலாம் வந்துட்டோம். அதனால் பசங்க 1 ஹவர் இருக்குன்ட்டு சீட்டு கட்டி எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அதை உட்காந்து விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கே வந்தாலுமே டைமிங் சரியாக தெரியாததுனால அங்கங்கே வெயிட் பண்ணி பார்க்குற மாதிரி இருந்துச்சு. 1 ஹவர் இருக்கே அப்படின்ட்டு நாங்கள் சுற்றி வந்தோம் இடத்த. அந்த இடம் ஒரு மாதிரி ரொம்ப காடாக இருந்துச்சு. 7:30க்கு மேலே எங்களுக்கு இந்த இடம் செட் ஆகாத மாதிரி இருந்துச்சு. அதனால் இதே ஃபயர் ஃப்ளை வேறு இடத்துலையும் இருக்குன்னாங்க. இப்போ அங்கே தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த இடம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா மாதிரியே இருந்துச்சு. என் பொண்ணு தான் கேட்டா, அம்மா நம்ம மலேசியாவுக்கு தான் வந்தோமா இல்லை இந்தியாவுக்கு வந்துட்டோமா அப்படின்னா, ஏன்டான்னு கேட்டால் பார்க்க இந்தியா மாதிரியே இருக்குன்னா 90% அப்படியே தாங்க இருந்துச்சு. ஃபயர் ஃப்ளை இடத்துக்கு வந்தாச்சு. வரும் டிக்கெட் வாங்கவும் பாதுகாப்பு கவசம்லாம் கொடுத்தாங்க. பாதுகாப்பு கவசம்லாம் மாட்டிக்கிட்டு வந்து போட்டில் உட்காந்தோம். இந்த போட்டுக்குள்ளே ஏறுறதுக்கு எங்களை டார்ச் அடிச்சு தான் அடிச்சுட்டு வந்தாங்க. ஏன்னா இடம் அவ்வளோ இருட்டாக இருந்துச்சு. உள்ளுக்குள்ளே கொஞ்சம் பயமும் இருந்துச்சு, குழந்தைங்களாம் வச்சுட்டு உட்காந்துருக்குமே அப்படின்னு. வீடியோவோட வெளிச்சத்தில் அந்த மின்மினி பூச்சோட வெளிச்சம் தெரியல, ஆனால் நேராக பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. ஃபயர் ஃப்ளை பார்த்துட்டு டின்னர்லாம் முடிச்சுட்டு ரூமுக்கு வந்துட்டோம். இதுதான் நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டல். இது மறுநாள் காலையில் மார்னிங் ஒரு 8 o'clockலாம் ரெடி ஆகிட்டோம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு எங்களுக்கு இங்கே ஹோட்டல்லே தான். மேலே வந்தால் எங்களுக்கு முன்னாடியே எங்கள் கூட வந்தவங்கலாம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. சரி நாங்களும் இதில் ஐக்கியமாயிட்டோம். பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே நல்லா இருந்துச்சு. நிறைய வெரைட்டி வச்சுருந்தாங்க. மெயினாக என்னென்னு பார்த்தீங்கன்னா சுட சுட தோசை ஊற்றி கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. பசங்களுக்குமே நிறைய வெரைட்டி வச்சுருந்தாங்க. கெலாக்ஸு, நூடுல்ஸு, ஃப்ரைட் ரைஸ் அப்படின்னு. என்ன தான் வெரைட்டியாக ஃபுட் இருந்தாலும் நம்ம தோசையை விட முடியுமா? நான் 2 தோசை தான் சாப்பிட்டேன். என் பொண்ணு கெலாக்ஸு, சாக்கோஸ்னு ஏதோ எடுத்து சாப்பிட்டா சரி தான் அப்படின்னு சாப்பிட்டு முடிச்சுட்டு இங்கேருந்து நம்ம போகிற இடம் சாக்லேட் ஃபேக்ட்ரி. மலேசியா பெரிய நாடுன்னு வாங்க. இந்தியா மாதிரியே பார்த்தீங்க அப்படின்னா சந்தா நிறைய இருந்துச்சு. இங்கேயுமே டிராஃபிக்கு நிறைய இருக்குது. ரோடுலாம் ரொம்ப அகலமாலாம் இல்லை. சிட்டியை பொறுத்த வரைக்கும் இருக்குது. மற்றபடி உள்ள கிராமத்து சைட்லாம் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு இன்னும் டெவலப் ஆகாத ஏரியாலாம் மலேசியாலேயும் நிறைய இருக்குது. நீங்கள் இப்போ பார்க்குற இது வந்து KL மெயின் சிட்டி. சரி வாங்க நம்ம சாக்லேட் ஃபேக்ட்ரிக்கு போகலாம். இங்கே நான் என்ட்ரன்ஸில் மட்டும்தான் வீடியோ எடுத்தேன். உள்ளே வீடியோ எடுக்கக்கூடாது அப்படின்ட்டாங்க. நான் கொஞ்சம் கவர் பண்ணினேன், அதுக்கு மேலே எடுக்கக்கூடாதுன்றதுனால ஸ்டாப் பண்ணிட்டேன். இங்கே போன உடனே நல்ல வாசனையாக இருந்துச்சு. நல்ல சாக்லேட் வாசனைலாம் நல்லா இருந்துச்சு. ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி ரேட்டுமே ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ரேட் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு. நாங்கள் சிங்கப்பூர் டாலர் கால்குலேஷன் பண்ணாலுமே ரேட்டு ரொம்ப ஜாஸ்தியாக தான் இருந்துச்சு. இங்கே செய்கிற இடன்றதுனால ரேட்டு ஜாஸ்தியாக என்னன்னு தெரியல. ஆனால் சாக்லேட் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. நிறைய வெரைட்டி வச்சுருந்தாங்க. மில்க் சாக்லேட், டார்க் சாக்லேட்டில் நிறைய வெரைட்டி இருந்துச்சு. நாங்கள் எல்லா சாக்லேட்டுமே டேஸ்ட் பார்த்தோம். சிலது வாங்கலாம் அப்படின்ட்டு தான் ப்ரைஸ் கேட்டோம். ஆனால் ரொம்பவே ரேட்டு ஜாஸ்தியாக இருந்துச்சு. அதனால் ஜஸ்ட் டேஸ்ட் மட்டும் பார்த்துட்டு இங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். இங்கேருந்து அடுத்து நாங்கள் போன இடம் ஜென்டிங் தான். போகிற வழி சூப்பராக இருந்துச்சு. நம்மளோட ஊட்டி கொடைக்கானல் மாதிரியே இருந்துச்சு. மலை மேலே ஏற நல்ல கூலிங். ஆனால் வந்த அனுபவம் எங்களுக்கு சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் ஆல்ரெடி ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க. நம்ம ஜென்டிங்கோட மலையில் தான் ஏறிக்கிட்டு இருக்கோம். நல்ல பெரிய ஹைவேவாக இருந்துச்சு. ஜென்டிங் வந்தாச்சு. இப்போ கேபிள் காருக்கு தான் போய்கிட்டு இருக்கோம். கேபிள் காருக்கு ஒரு ஆளுக்கு 18 ரிங்கேட்டு. ஜஸ்ட் இப்போ லைனில் போயிட்டு கேபிள் காரில் ஏற வேண்டியதுதான். ஒரு கேபிள் காரில் பார்த்தீங்க அப்படின்னா அடல்ட்டு, சைல்டு எல்லாம் சேர்த்து 9 பேர் உட்காரலாம் அப்படின்னாங்க. நாங்கள் 3 கேபிள் காருக்கு பிரிஞ்சுக்கிட்டோம். சிங்கப்பூர் கேபிள் காரை விட மலேசியாவில் உள்ளது நல்ல மலை மேலே உச்சியில் போகிறதுனால சிங்கப்பூர் கேபிள் கார் போகும்போது அவ்வளோ பயந்தேன். ஏன்னா நான் ரொம்ப மேலெலாம் போனேன் அப்படின்னா எனக்கு ஒரு மாதிரி தலை சுற்றுற மாதிரி இருக்குன்றதுனால எதுலேயுமே அதிகம் ஏற மாட்டேன் ரைடுலலாம். ஆனால் இது அதுக்கு விட உச்சியிலன்னும் போது உள்ளுக்குள்ளே அவ்வளோ பயம் இருந்துச்சு. இருந்தும் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்தேன். பெரியவங்க நாங்கள் தான் பயந்தோம். பசங்கள்லாம் ஜாலியாக இருந்தாங்க. கீழே உள்ள வியூஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. நல்ல பனி உள்ளே போய் வெளியில் வந்ததுனால
ஒரு மாதிரி ரொம்ப பயம் வந்துச்சு இந்த இடம்லாம் பார்க்குறதுக்கு. ஆனால் அழகாக இருந்துச்சு, அனுபவமும் சூப்பராக இருந்துச்சு, என்ஜாய் பண்ணணும். சிங்கப்பூர், மலேசியா, ஹாங்காங் 3 கேபிள் காருமே ஒரே கம்பெனியோட, அமெரிக்கன் கம்பெனி. பசங்களாம் தான் நிறைய கேள்வி கேட்டாங்க. இப்படியே இருந்துட்டு விழுந்தா என்ன பண்ணுறது அப்படின்லாம் கேட்டாங்க. அதுக்கு ஃப்ரெண்டு சொன்னாங்க, விழுந்தா என்ன அப்படியே டேரெக்டாக போயிட்டு மேலே சாமியை பார்த்துக்கலாம் எல்லாரும் அப்படின்னாங்க. அது மாதிரி ரொம்ப கிண்டலும் கேலியுமாக தான் ஓடிட்டு இருந்துச்சு. இந்த இடம் பார்த்திங்கன்னா ஜென்டிங் உள்ள இப்போ இங்கே தான் கேபிள் காரில் இறங்கிட்டு இங்கே தான் உள்ளே போய் ப்ளே பண்ண போகிறோம். அதோட வியூஸ் தான் இது மேலேருந்து எடுத்தது. கேபிள் கார் விட்டு இறங்கி கீழே வந்தோம் ஜென்டிங் போகலாம் அப்படின்னு. ஆனால் ஜென்டிங்க்கு நாங்கள் வந்து டைமிங் தான் செட் ஆகலை. அது டைமிங் பார்த்திங்கன்னா காலையில் 10 to ஈவினிங் 6 o'clock வரைக்கும். நாங்கள் உள்ளே வந்தது 1 o'clock. ஹோல் டே ஸ்பெண்ட் பண்ணால் தான் எல்லா ரைடும் ஃபினிஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ பாதியில் போயிட்டு ஒரு 4 hours தான் இருக்குது. அதுக்குள்ளே எல்லா ரைடும் ஃபினிஷ் பண்ண முடியாது அப்படின்ட்டு பேஸ்மெண்ட் 2ல் கொஞ்சம் ரைட்ஸ்லாம் நிறைய இருக்குது அப்படின்னாங்க. சரின்னு இங்கே இறங்கி வந்தோம். இங்கேயுமே பசங்க விளையாடுறதுக்கு நிறையா ரைட்ஸ் இருந்துச்சு. இங்கே வந்து பேக்கேஜ் மாதிரி கொடுத்துருந்தாங்க. நம்ம 99 ரிங்கெட்ஸ்க்கு எடுத்தோம் அப்படின்னா எல்லா ரைட்ஸ்லேயுமே போகலாம், எத்தனை தடவை வேணாலும் போகலாம், அந்த மாதிரி இருந்துச்சு. இல்லைனா 50 ரிங்கெட்ஸ் நம்ம ஏடிஎம் கார்டு மாதிரி டாப்அப் பண்ணிட்டோன்னா முடிய வந்து நம்ம எவ்வளோ தேவையோ அந்த கேஷை நம்ம டாப்அப் பண்ணியும் விளையாண்டுக்கலாம். எல்லாமே பார்த்திங்கன்னா 15 ரிங்கெட்ஸு, 20 ரிங்கெட்ஸு இந்த மாதிரி ரேஞ்சில் தான் இருந்துச்சு. பசங்களுக்கெலாம் ரொம்பவே ஜாலியாக பண்ணாங்க. அது மாதிரி ஹைட்டு, வெயிட்டு இதெல்லாம் பார்த்து தான் எல்லாத்துலேயுமே ஏற முடிஞ்சிச்சு. அதுக்கு தகுந்த மாதிரி யார் எங்கே விளையாட முடியுன்றதை சூஸ் பண்ணி தான் போனாங்க. இந்த ரைடு பார்த்திங்கன்னா கமுடா லூஜ் கார்டனில் ரொம்ப உயரமாக இருந்துச்சு. இங்கே உயரம் கம்மியாக இருந்துச்சு. சரின்னு ஆசைப்பட்டு என் பொண்ணு போனால் இதுக்கு வந்து 15 ரிங்கெட்ஸு. சரின்ட்டு அனுப்பிவிட்டோம். ஆனால் ஏறி உக்காந்து ஆரம்பித்தப்ப கத்துன சவுண்டு இறங்குற வரைக்கும் முடியல, அவ்வளோ சத்தம். வரும்போது அழுது வடிஞ்சு தான் வெளியில் வந்தா. சரி, அதனாலே எதுக்கு போகலான்னு ஒழுங்காக சூஸ் பண்ணி ஏறுங்க அப்படின்னோம். இந்த டவரில் பசங்க எல்லாம் ஜாலியாக ஏறிட்டாங்க. ஆனால் கீழே இருந்து பார்க்கும் போது நமக்கு தான் அது மேலே ஏறும் போது ஜாலியாக இருக்க மாதிரி தெரியுது. அது இறங்கும் போது பார்த்திங்கன்னா பசங்கள்லாம் அவ்வளோ சத்தம். கீழே இருந்து எல்லாத்தையும் பார்த்து சிரிச்சுக்கிட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். இங்கே எல்லோரும் தனித்தனியாக பிரிஞ்சாச்சு. சின்ன பசங்க இருக்கிற நாங்களாம் ஒன்றா இருந்தோம். அடல்ட்டு ரொம்ப குட்டி பசங்க உள்ளவங்களாம் தனித்தனியாக போயிட்டு யார் எங்கே போகணுமோ போயிட்டு எல்லோரும் ஒரு இடமா வந்து ஒரு 4:30 மாரி ஆஜரானோம். நல்லா ஆட்டம் போட்டு முடிக்கவும் பசங்களுக்கு எல்லாம் பசி வந்துடுச்சு. எல்லாம் லன்ச் எதிர்பார்த்துச்சுங்க. லன்ச் அந்தளவுக்கு இங்கே இல்லை. அதனால் சரின்னு ஸ்நாக்ஸ் ஐட்டம் மாதிரி தான் இருந்துச்சு. கப் நூடுல்ஸு, நாகட்ஸு, ஃப்ரூட்ஸு இந்த மாதிரி ஐட்டம் இருந்துச்சு. சரி, என்ன தேவையோ கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு வெளில போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சாப்பிட்டுட்டு இங்கேருந்து மறுபடியும் கேபிள் காருக்கு போகலாம் அப்படின்னு ஃபுல் பில்டிங்கும் ஒரு ரவுண்டு வந்துட்டு சரி நாங்கள் கிளம்பிட்டோம். உள்ள ரைட்லேயே இதுதான் ரொம்ப சத்தமாக ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. இதுக்கு நம்ம பசங்க யாருமே போகல, ஜஸ்ட்டு சும்மா நின்று கீழே மட்டும் பார்த்தோம். ஏன்னா தலை கீழே சுற்றுற மாதிரி இருந்துச்சு அது. அதனால் சரி இதுக்கு மட்டும் யாரும் போகலன்னு நினைக்கிறேன். அதில் சரின்ட்டு ஃபுல்லாக ரவுண்டிங் வந்துட்டு இந்த இடத்த விட்டு கிளம்பலாம் அப்படின்னு கிளம்பிட்டோம். இங்கே பார்த்திங்கன்னா நம்ம பசங்க இதில் யாருமே கிடையாது. ஆனால் எல்லா பசங்களும் ஒரே அழுகை பார்க்க பாவமாக இருந்துச்சு. இது நம்ம தலைக்கு மேலே குட்டி ட்ரெயின் மாதிரி போயிட்டு இருந்துச்சு. ரொம்ப ஸ்லோவாக போணுச்சு. உள்ளே உட்காந்துருக்கிறவங்களுக்கு அது ஸ்பீடாக தெரியுதான்னு தெரில. கீழேருந்து பார்க்கும்போது அவ்வளோ ஸ்லோவாக தான் போணுச்சு. எல்லாத்தையும் ஒரு ரவுண்ட் பார்த்துட்டு சரி கேபிள் கார் போகலாம் அப்படின்ட்டு 3rd ஃப்ளோருக்கு மேலே ஏறணும். மேலே ஏறி வந்தால் அப்போ தான் நாங்கள் லிஃப்ட்டில் வரும்போதே ஒரு மாதிரி பீப் சவுண்டு கேட்டுச்சு. நாங்கள் என்னமோ நினச்சிட்டு வந்தோம். கடைசியாக பார்த்தா ஃபயர் ஆகிடுச்சுன்னு கேபிள் காரை ஸ்டாப் பண்ணிவிட்டு எல்லோரையும் எமர்ஜென்சி எக்ஸிட் வழியாக 4 மாடிக்கும் இறங்க விட்டு வந்து நின்னா. உச்சியில் வந்து நின்னோம். எப்படி போகிறதுன்னு தெரியாமல் வந்து நின்னோம். எப்படியும் ஆயிரக்கணக்கான மக்கள் மேலேயே இருக்கும். அவ்வளோ ரஷ்ஷாக இருந்துச்சு. நாங்கள் வெளியில் வந்த பிறகு தான் பார்த்தோம் இவ்வளோ ஜனங்களா அப்படின்னு. அங்கேருந்து உச்சியிலேருந்து கீழே பார்க்கும் போது அவ்வளோ காரு எல்லாம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. 1 by 1 மலை மேலே ஏறி வரத்துக்கு எங்கள் டிரைவருக்கு ஃபோன் பண்ணணும். 1 hour ஆகும், வெயிட் பண்ணுங்க அப்படின்ட்டாரு. பார்த்தா ஒவ்வொரு பக்கமும் ஒவ்வொருத்தவங்களும் ப்ரேயர்லாம் பண்ணாங்க. சைனீஸ்லாம் பார்த்துட்டு கொஞ்ச நேரம் அப்படியே நான் ஃபுல்லாக வீடியோ கவர் பண்ணேன். எல்லாம் உயிரை கையில் பிடிச்சிட்டு நின்னாங்க. நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். என் கூட வந்தவங்களாம் உனக்கு இந்த இதுலேயும் வீடியோ கேட்குதா அப்படின்னாங்க. சரி நிற்க தானே செய்கிறோம், நான் வீடியோ எடுத்துக்கிறேன் அப்படின்ட்டு எடுத்தேன். இந்த பில்டிங் உள்ள தான் இவ்வளோ மக்களும் இருந்துச்சு. அங்கேயும் தான் இப்போ இந்த புகை வந்துக்கிட்டு இருக்குது. நேரம் ஆக பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி டம்மு டிம்முன்னு சவுண்டெல்லாம் கேட்டுச்சு. உள்ளேருந்து வர புகையும் ரொம்ப கருப்பாக வர ஆரம்பிச்சிட்டு இருந்துச்சு. சரி இந்த இடத்துல நின்னா சரி வராது, நம்ம கொஞ்சமாக நடந்துக்கிட்டே இருப்போம் அப்படின்ட்டு எல்லாருமே அங்கே இருந்தவங்க எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமாக நடக்க ஆரம்பிச்சிட்டோம். சரின்னா அதுக்கப்புறம் டிரைவரும் வந்துட்டார்.
காரில் ஏறி உட்டா சாமின்னு ஒரு கும்பிட போட்டுட்டு இடத்த விட்டு கீழே கிளம்பிட்டோம். எங்களுக்கெல்லாம் மலேசியா வந்து அதுவும் ஜென்டிங் வந்த அனுபவம் லைஃப்பில் மறக்கவே முடியாத அளவுக்கு நல்ல மெமரிஸாக இருக்குன்ற ஞாபகத்தோடு ஜென்டிங்க்கு பாய் சொல்லிவிட்டு அடுத்து ட்வின் டவர் பார்க்கலாம் அப்படின்னு ட்வின் டவருக்கு தான் வந்துக்கிட்டு இருக்கோம். ட்வின் டவருக்கு வந்து இறங்கியாச்சு. வந்து இறங்கி வெளியிலே கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு அப்படியே மால் உள்ளே வந்தோம். மால் உள்ளன்ற வாசி கொஞ்சம் எல்லா கடையுமே எக்ஸ்பென்சிவாக தான் இருந்துச்சு. அப்படியே ஒரு ரவுண்ட் சும்மா பார்த்துட்டு அப்படியே கொஞ்ச நேரம் வெளியில் வந்து ரிலாக்ஸாக உட்காரலாம் அப்படின்ட்டு வந்து வாட்டர் ஃபால் கிட்டே உட்காந்து கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு அடுத்து கேஎல் டவர் போகலான்னு பிளான் பண்ணோம். ஆனால் ரொம்ப டைம் ஆகிடுச்சு, இதுக்கு மேலே முடியாதுன்ட்டார் டிரைவர். சரி டின்னரை முடிச்சுட்டு ரூமில் போயிட்டு அன்னைய பொழுத முடிச்சாச்சு. இப்போ நீங்கள் பார்க்குறது நெக்ஸ்ட் டே மார்னிங். நாங்கள் மலேசியா ட்ரிப்பு போட்டது 3 நாள் தான். 2 நாள் கேஎல், 1 நாள் ஜேபின்ற மாதிரி தான் பிளான் போட்டோம். 2 நாள் கேஎல்லில் நிறைய இடம் பார்க்கணுன்னு தான் பிளான் பண்ணோம். ஆனால் டைமிங் செட் ஆகலை. ரொம்ப ட்ராவல் ஹவர்ஸு, பசங்களை வச்சுட்டு எல்லா இடமும் அந்த அளவுக்கு எங்களால் மேனேஜ் பண்ணவும் முடியல. ஏன்னா ஒரு இடம் இந்த டைமிங்க்கு பிளான் பண்ணி வந்தோம் அப்படின்னா அந்த டைமிங்குள்ளே முடிஞ்சு கிளம்ப முடியல. அதனால் கொஞ்சம் இடம் தான் பார்க்க முடிஞ்சிச்சு. ஆனால் வந்ததுக்கு நல்லா ஒர்த்தபுளாக இருந்துச்சு. எங்களுக்கும் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி இருந்துச்சு. சரின்னு ரூமை வெக்கேட் பண்ணிவிட்டு மார்னிங் கேஎல்லே கொஞ்சம் ஷாப்பிங் முடிச்சுட்டு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். இங்கே பக்கத்தில் கேகேவி மாலில் கொஞ்சம் சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னாங்க. சிங்கப்பூர் டாலரை கம்பேர் பண்ணும் போது இங்கே கொஞ்சம் கம்மியாகவே இருந்துச்சு ப்ரைஸ் எல்லாம். திங்ஸுமே நல்ல ஒர்த்தபுளாக குவாலிட்டியாக இருந்துச்சு. அதனால் பசங்களுக்கு இங்கே நிறைய இருந்துச்சு. ஸ்டேஷ்னரி, டாய்ஸு, ட்ராயிங் மெட்டீரியல், இது மாதிரி ஐட்டம் நிறைய இருந்துச்சு. என் பொண்ணுக்கு ட்ராயிங் மெட்டீரியல் பார்த்தாலே அல்லணும்னு சொல்லுவாள். என் பொண்ணுக்கு ட்ராயிங்னா ரொம்ப இஷ்டம். அதனால் அதில் கொஞ்சம் திங்ஸ் பார்த்து வாங்கிக்கிட்டா. வீட்டுக்குள்ளே வைக்க இன்டோர் பிளான்ட்ஸு, ஆனால் பிளாஸ்டிக்கில் தான் அழகாக இருந்துச்சு. கப் அண்ட் சாசரு இந்த மாதிரி ஐட்டமும் இருந்துச்சு. இது ஃபுல்லாக 3 ஃப்ளோரும் ஃபுல்லாக ரவுண்டிங் வந்தோம். வந்துட்டு இங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு பார்த்தா ஒரு சைட் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கேண்டி. நான் என்னென்ன வெரைட்டி கேட்குறாங்களோ அவ்வளோ வெரைட்டிலையும் கேண்டி இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நூடுல்ஸில் இவ்வளோ வெரைட்டி இருக்கான்றதை நான் இங்கே வந்து தான் பார்த்தேன். நான் 1-2 பார்த்துருப்பேன். ஆனால் இங்கே ஒவ்வொன்றையுமே தனியாக அந்த ரோ ஃபுல்லாக அடுக்கியிருந்தாங்க. இது வந்து சோப்புலேயே நிறைய மாடல்ஸில் பண்ணி வச்சுருந்தாங்க. ஃப்ராக்ரன்ஸும் சூப்பராக இருந்துச்சு எல்லா சோப்புமே. சரின்னு இங்கே ஷாப்பிங் முடிச்சுட்டு அடுத்த பில்டிங் போகலாம் அப்படின்ட்டு இங்கே பில் பண்ணிவிட்டு வெளியில் கிளம்பிட்டோம். வெளியில் வந்து ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் வாக்கபிளில் தான் மால் இருந்துச்சு. இது வந்து அந்த லைனில் உள்ள ஸ்ட்ரீட் கடை. அடுத்து ஷாப்பிங் பண்ண இந்த மால்குள்ளே தான் போனோம். இங்கே கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாம் நிறைய இருந்துச்சு. செப்பல், பெடிக்யூர், மெனிக்யூர் இந்த மாதிரி ஐட்டம் இருந்துச்சு. ஆஸ் யூஷுவல் மாலில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் ரேட்டு கொஞ்சம் ரீசனபிளாக தான் இருந்துச்சு. அதை இங்கே வாங்கிட்டு என் பொண்ணு காட்டன் கேண்டி பார்க்கவும் காட்டன் கேண்டி வேணும் அப்படின்னா ஒரு காட்டன் கேண்டி 10 ரிங்கெட் போட்டிருந்துச்சு. இங்கே எப்படின்னா டிசைன் சூஸ் பண்ணணும். நம்ம என்ன மாதிரி டிசைனில் சூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரியே செஞ்சு வெளியில் வருது. என் பொண்ணு ஒரு ஃப்ளவர் டிசைன் சூஸ் பண்ணால் அதே மாதிரியே செஞ்சு வெளில வந்துச்சு. அவளுக்கு அதை கையில் எடுக்கும் போது சந்தோஷம் தாங்கலை. நல்லா பெரிய ஃப்ளவர் ஷேப்பில் இருந்துச்சு. டேஸ்ட்டுமே சூப்பராக இருந்துச்சு. சரின்னு மதியம் மணி 2 ஆகிடுச்சு. சரி லஞ்ச் போகலாம் அப்படின்ட்டு வெளில வந்தோம். இந்த ரெஸ்டாரண்ட்டில் பேம்பு பிரியாணி ஃபேமஸ் அப்படின்னாங்க. சரின்னு எல்லாருமே பேம்பு பிரியாணி தான் ஆர்டர் பண்ணோம். டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருந்துச்சு. மலேசியாவில் சீ ஃபுட்டு அவ்வளோ ஃபேமஸ்ன்னுவாங்க. ஆனால் நாங்கள் மலேசியா வந்த நேரம் மதியம் லஞ்சு 2 நாளாக சாப்பிடவே இல்லை. பிரேக்ஃபாஸ்ட்டு, டின்னர் சாப்பிட்டோமே தவிர லஞ்சுக்கான டைமிங்கை ஒதுக்கலை. லாஸ்ட் டேவாவது நல்லா மதியம் லஞ்சு சாப்பிட்ணும் அப்படின்னு தான் பிரியாணியாக சூஸ் பண்ணோம். சூஸ் பண்ணதுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, ஃபிஷ் ஃப்ரை, சிக்கன் 65 இது மாதிரி எல்லாமே டேஸ்ட் வைஸ் நல்லா இருந்துச்சு. சரி நீங்கள் சாப்பிட்டுட்டு இங்கேருந்து ஜேபி தான் கிளம்பணும். ஆக்சுவலாக இன்றைக்கி நாங்கள் மார்னிங் ஜேபியில் லெகோலேண்ட் போகலாம் அப்படின்னு தான் எங்களோட பிளானு. ஆனால் இன்றைக்கி பப்ளிக் ஹாலிடேன்றதுனால டிராஃபிக் ஜாஸ்தியாக இருந்துச்சு. கேஎல்லேருந்து ஜேபி போகிறதுக்கே 6 to 7 ஹவர்ஸ் ஆகும். லெகோலேண்ட்லாம் முடியாதுன்ட்டார் டிரைவரு. சரி அப்படின்னு பிளானை மாற்றி கேஎல்லேருந்து ஜேபியில் எங்கேயும் போகாமல் டைரெக்டாக சிங்கப்பூர் போகலாம் அப்படின்னு கிளம்பிட்டோம்.
இந்த ரோட்டு ஓரத்தில் இருக்க மரம் பார்த்தீங்கன்னா தென்னை மரம் மாதிரி இல்லை ஈச்ச மரம் மாதிரி இருக்கும். ஆனால் இது ரெண்டுமே கிடையாது. இந்தியாவில் ரேஷன் கடையிலலாம் பாம் ஆயில் போடுவாங்கல்ல, அந்த ஆயில் தயாரிக்கிற மரம் இது. இந்த மரத்துலேருந்து தான் பாம் ஆயில் தயாரிக்கிறாங்களாம். பாம் ஆயில் மரம் மலேசியாலையும் இந்தோனேஷியாலையும் ஜாஸ்தி பயிரிட்டிருப்பாங்களாம். இங்கேருந்து தான் நம்ம இந்தியாவுக்கு பாம் ஆயில் வருது. உங்கள் எல்லாருக்கும் இந்த 3 நாள் மலேசியா வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலான குக் ஈட் எக்ஸ்ப்ளோர் vlog-க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஓகே, பாய்.